இனிய வணக்கம் அன்புடையர்களே, நாம் நினைக்கிறோம் அகில இந்திய வானொலி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸோடு நாம் இணையும் இந்நிகழ்ச்சி உழைக்கும் கரங்கள். இன்னைக்கு உழைக்கும் கரங்கள் நிகழ்ச்சியில ராசிபுரம் பகுதியில் உள்ள மரபுசார் கட்டுமான மையம் காஸ்கோவின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் RK இளஞ்சேரன் அவர்களோடு இணைகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேர்களுக்கு சொல்லுங்களேன். நான் இளஞ்சேரன், ராசிபுரத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் நான் ஒரு மேத்தமெட்டிஷியன். சேலம் அரசு கல்லூரியில் நான் BSc மேக்ஸ் படித்தேன். அப்புறம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் MSc அப்ளைட் மேக்ஸ் படித்தேன். மீண்டும் ME சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் OR ஆப்ரேஷன் ரிசர்ச் ME படித்தேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி நான் மென்பொருள் துறையில் சீனியர் மார்க்கெட்டிங் சயின்டிஸ்டாக பணிபுரிஞ்சிட்டு இந்த துறைக்கு நான் மாறிட்டேன். எத்தனை வருடங்க ஐயா அங்கே பணிபுரிந்தீங்க? அதில் ஒரு 10 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கேன். சரிங்க ஐயா. இப்போ இந்த மரபுசார் கட்டுமான மையம்ங்கிற இந்த நிறுவனத்தை நீங்கள் துவங்கி எத்தனை வருடங்கள் ஆகிறது? 2010 நடத்திட்டு வரேங்க. நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மென்பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு நபர். மென்பொருள் படிச்சிருக்கீங்க, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க. அதுலேருந்து ஏங்கய்யா நீங்கள் இந்த மரபுசார் கட்டுமான மையம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏன் மாறினீங்க? இது ஒரு தேடுதல் தாங்க. முதல் கம்பெனியில் வேலை சேர்ந்த பிற்பாடு அங்கே இருந்த சூழலும் என்ன ஒரு தூண்டுதல் ஏற்படுத்திடுச்சு. எனக்கு படிக்கிற காலத்துல இருந்தே நான் ஒரு செய்யற விஷயம் எண்ட் யூசர் போய் சேரணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான PhD பண்ணுறதுக்கான எண்ணங்கள்லாம் இருந்தது. பட் ஆனால் நான் பண்ணக்கூடிய விஷயம் எதை செஞ்சாலும் நேரடியான ஒரு ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு மனசுல அந்த எண்ணம் இருந்தது. பின்னாடி என்னுடைய தேடுதலில் பார்க்கும்போது நம்மாழ்வார் ஐயாலாம் அறிமுகங்கிறாங்க. எல்லாம் பார்க்கும்போது என்னோட பின்புலம் நம்ம விவசாய குடும்பமாக இருந்தாலும் தற்சமயம் எங்ககிட்ட விவசாய நிலங்கள்லாம் இல்லாத போது நம்ம என்ன செய்யலாம்னு மீண்டும் மீண்டும் யோசிக்கும் போது எனக்கு கேரளாவில் லாரி பெக்கர்னு அவர் காந்தியவாதி, பிரிட்டனில் பிறந்தவர். காந்திய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு இங்கே கட்டடத்துறைக்கு மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு. அவர் லோ காஸ்ட், அதாவது செலவு குறைந்த முறையில் வீடு கட்டுறது எப்படிங்கிறது கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தனோட இணைஞ்சு அவர் காஸ்ட் போர்டுங்கிற ஒரு ஜீவோ உருவாக்கி எல்லாம் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. அதனுடைய தாக்கம் என்னுள்ள வர ஆரம்பிச்சது. அது பார்த்த ஒருபாடு அது உள்ளுக்குள்ள இருந்தது. என்னுடைய தேடுதல், எனக்கான தேடுதல் அவர் எங்க திருப்பினாருன்னா எனக்கு கிராமத்தை நோக்கி திருப்பிட்டாங்க. அவர்கள் கீழே பணி புரிந்தீங்களாங்க? இல்ல, அங்க நான் கத்துக்கிட்டேன், அவருடைய டெக்னாலஜியை கத்துக்கிட்டேன். உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லலாங்களா? இல்ல, குருங்கிறது நம்மளுடைய கிராமத்துல இருக்கிற பழைய வீடுகள் தான். குருன்னு சொல்ல போனா மண்ணு தான் குரு. சரிங்கய்யா. மண்ணு தான் என்ன பண்ணணும்னு எனக்கு உணர்த்துது, அதை நான் செய்யறேன். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய இந்த மண் வீடுகள்லாம் நிறைய இருந்தது. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சிமெண்ட் கட்டிடமாக மாறிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி ஒரு மரபுசார் கட்டுமானம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்கீங்க. இந்த விஷயம் ஏன் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க முதல்ல? அதான் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 1991 வாக்குலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநா சபையில் ஒரு எர்த் சமிட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. சரிங்க. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் லைஃப் பற்றி தான் அதிகம் பேசியிருப்பாங்க. தற்சார்பான வாழ்வியல் அப்படிங்கிறது. தற்சார்பான வாழ்வியல் நோக்கி உலகமே திரும்புது. ஆனால் தற்சார்பான வாழ்வியல் நாம் ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்களோட நம்ம வாழ்ந்துதான் இருக்கிறோம். சரிங்க. தற்சார்பான வாழ்வியல்ங்கிறது நம்மளுடைய தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்கணும். அப்போ தொழில்நுட்பமும் நம்மகிட்ட இருக்கணும், அதற்கான பொருட்களும் வசதி வாய்ப்புகளும் நம்மகிட்டே இருக்கணும், அது செய்யக்கூடியவங்களும் நம்மகிட்டே இருக்கணும், அந்த ஊர்லேயே இருக்கணும், அந்த இடத்துலையே இருக்கணும். சுற்று வட்டாரம் ஒரு 10 கிலோமீட்டர் வட்டாரத்தில், ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வட்டாரத்தில் இருக்கக்கூடியது தான் தற்சார்பான வாழ்வு. அப்போ அதை நோக்கி திரும்பும்போது நம்மளுக்கான தொழில்நுட்பம் இதுதான், இந்த மரபு தொழில்நுட்பம் தான். ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம சிமெண்ட் கட்டடம் இதெல்லாம் போயிட்டாங்க. இப்போ 20-25 வருஷமா இந்த கட்டடங்களுடைய வளர்ச்சிகள் மிக அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தான் குளோபல் ஃபார்மிங்கில், புவி வெப்பமயமாதலில் அதிக பங்களிப்பு. இப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணுங்கிற நோக்கி போகும்போது இதற்கான தொழில்நுட்பம் அந்தந்த ஊரில் இருக்கிற தொழில்நுட்பம் தான். உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் அவங்க ஊரில், அந்த கிராமத்தில், அந்த நாட்டில் என்ன இருக்குதோ அதை அவங்க தொழில்நுட்பமாக பயன்படுத்தும் பொழுது நம்ம இந்த குளோபல் வார்மிங்கிலிருந்து தப்பிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள நமக்கான உடலில் ஏற்படக்கூடிய வெப்பம், உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை முதல் படியாக இதை தவிர்க்கலாம். இதுதான் அடிப்படை. அதே சமயத்தில் இந்த மாதிரி தொழில்நுட்பம் இதனுடைய கட்டடங்களுடைய வாழ்நாளும் மிக அதிகம். எத்தனை வருடங்கள்? குறைந்தபட்சம் 75 ஆண்டுகள், அதிகபட்சம் அதுக்கு வயது இல்லை. சரிங்க. அதிகபட்சம் வயது இல்லை. மேல் கூரையை எவ்வளவு தூரம் நம்மளால காப்பாற்ற முடியுதோ அந்த அளவுக்கு அந்த சுவர் இருந்துகிட்டே இருக்கும். அது உயிருள்ள ஒரு ஜீவன் மாதிரி அது வாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்க. இந்த கட்டுமானத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்னு சொல்லுங்களேன். முதல் மண்ணு. சரிங்க. மண்ணு, சுண்ணாம்பு, அப்புறம் கடுக்கா, வெல்லம், அப்புறம் இன்னும் அந்தந்த பகுதியில் பயன்படுத்தக்கூடிய இளத்தலைகள், கத்தாழை, இந்த மாதிரி கரையான தவிர்க்கிற பொருட்கள். மண்ணை மேலும்
பைண்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மண் அரிப்பெல்லாம் ஏற்படாம இருக்கணும்ன்றதுக்காக இந்த பொருட்கள்லாம் நீங்க சேர்க்கறீங்க. ஆமாங்க. சரிங்க ஐயா. மண்ணு வந்து களிமண்ணா இருக்கும்போது அது அரிக்காதுங்க. நம்ம மழை தண்ணி நேரடியா செவுத்துல படாத மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அது அரிக்காது. சரிங்க ஐயா. இப்போ இந்த நம்ம கட்டக்கூடிய வீடுகள் வந்து அந்த மழைக்காலங்கள் பேரிடர் காலங்கள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுங்களா? அந்த மண் அரிப்பு அந்த மாதிரி எதுவும் ஏற்படாதுங்களா? அது எதுவும் நடக்காதுங்க. இது ஏன்னா இந்த தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் ஆகட்டும், தஞ்சாவூர் கோயில் ஆகட்டும், பல நூற்றாண்டுகளாக வந்து எல்லா இயற்கை பேரிடர்களையும் சந்திச்சு தான் இன்னைக்கு நம்ம அதை பார்க்குறோம். அதுபோல் பழைய மண் வீடுகளும் 300 ஆண்டுகள் மண் ஆன 250 ஆண்டுகளான மண் வீடுகள் நம்ம இன்னைக்கு கண்ணில் பார்க்குறோம். இதெல்லாம் இந்த பேரிடர்களை சந்திச்சது தான். ஸோ அதே தொழில்நுட்பத்தை தான் நம்ம மீண்டும் பயன்படுத்தும் போது நம்ம இதை தவிர்த்த முடியும். அதே வந்து நீர்ப்பாங்கான பகுதிகளில் நேரடியாக மண் அரிப்பெல்லாம் தவிர்க்கிற மாதிரியான மேடான பகுதியில் தான் இதை வீடு அமைக்கணும். அது ஒன்று முக்கியமான விஷயம் இருக்குது. அதே சமயத்தில் இன்னைக்கு வந்திருக்கிற புயல்லாம் வந்தது இல்லைங்களா, இன்னைக்கு மேற்கூரையில் அந்த ஓடுகள் பறக்கிறதுக்கு காரணம் அதனுடைய வடிவமைப்பு இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற தவறுனால தான். அதே இப்போ என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க, கடலூர் பகுதியிலிருந்து நிறைய பேர் பேசின போது நான் சொன்னேன், பழைய வீடுகளில் இருக்கிற ஓடுகள் பறந்துருக்காது பாருங்கன்னா ஆமாங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதனுடைய வடிவம் வந்து கூரை வாட்டம்னு சொல்லுவோம். அந்த வாட்டம் நல்ல வாட்டம் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஒரு 6 அடி 7 அடிக்கு வாட்டம். இன்னைக்கு நம்ம 3 அடியோட நிறுத்தும் போது காத்துக்கு அது ஏதுவா அதை பிரிச்சிருது. ஸோ நம்மளுடைய டிசைனும் நம்மளுடைய வடிவமைப்பும் பழைய நம்ம முன்னோர்கள் பண்ணதை நோக்கியே போகும்போது இதெல்லாம் வந்து பேரிடர்கள்லாம் நம்ம மீண்டும் இது ஒன்றும் பண்ண முடியாது. இதை சரிங்க நம்ம தவிர்த்துறோம். நம்ம அதை எதிர்த்து இல்லை, அதோட இணைஞ்சு வாழும் போது அதை தவிர்த்துருவோம். அப்ப இந்த பேரிடர் காலங்கள்லாம் வந்து இந்த வீடுகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சரியான முறையில் வடிவமைச்சு சரியான முறையில் கட்டணும். சரியான முறையில் வடிவமைத்து கட்டினா எந்த பாதிப்பும் ஏற்படாது. சரிங்க ஐயா. இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எவ்வளவு ஆகுங்க ஐயா? ஒரு வீடு கட்டுவதற்கு எவ்வளவு ஆகும்? இப்போ குறைந்தபட்சம் 1150 ரூபாயில செய்யலாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட். சரிங்க. ஒரு 1000 சதுரடி வீடு வந்து ஒரு 12 லட்சம் 15 லட்சம், அதிகபட்சம் 15 லட்சத்துல செய்யலாம். இதுல இருந்து 15 லட்சத்துக்குள்ள செய்யலாம். சரிங்க. இதுல வந்து இந்த வீடு கட்டுறதுல நம்மளுக்கு சுவர் வைக்கிறதுல, மண் சுவர் வைக்கிறதுல நிறைய முறைகள் இருக்குது. நேரடி மண் சுவர் முறை இருக்குது. அதை வந்து கம்ப்ரஸ்ட் எர்த் பிளாக்ஸ்னு சொல்லுவோம். இறுக்கிய மண் கற்களை பண்ணி அதில் கட்டுறது, அப்புறம் சுட்ட செங்கலும் செம்மண்ணும் வச்சு கட்டுறது. இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் இருக்குது. அந்த தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப இதனுடைய செலவினங்கள் மாறுபடும். சரிங்க. இப்போ மண் தான் வந்து இதுக்கு அடிப்படைன்றீங்க. கிடைப்பதற்கு அரிய காலம் மண் இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது மண்ணை வைத்தே நீங்க இந்த வீடு கட்டுவதுங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லுங்களேன். இல்லை, மண் இன்னைக்கு இருக்குங்க. மண்ணை நம்ம இன்னைக்கு அது எப்பயும் போல் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வீட்டினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறனால மண்ணுடைய தேவை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வீடு கட்டும்போது நம்மளுக்கான பொருட்கள் இயற்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் 4 பேர் தான் இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இன்றைக்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூம் கட்டி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போய் அப்படி போகும்போது தான் மனிதனுடைய தேவை அதிகம் பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி என்ன தேவையோ அதுக்கு கட்டிக்கிட்டு நாளைக்கு அவங்க 10-15 வருஷம் கழிச்சு அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அவங்களுக்கு அவங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நம்ம பின்வரும் ஆண்டுகளில் அவங்க விரிவாக்கம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதனுடைய இதெல்லாம் கம்மியாகும். அதனால மண் இதெல்லாம் எதுவும் எல்லாமே நம்மளுக்கு இன்னைக்கு அவைலபிளாக தான் இருக்கு, எல்லாமே கிடைக்குதுங்க. சரிங்கய்யா. இப்போ வந்து 2 வருடங்களா இந்த துறையில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. எந்தெந்த இடங்கள்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி வீடுகள் கட்டி கொடுத்துருக்கீங்க? சென்னை முதல் தஞ்சாவூர் வரைக்கும் கட்டிட்டு இருக்குங்க. சென்னை முதல் தஞ்சாவூர் வரைக்கும் எந்தெந்த ஊருன்னு சொல்ல முடியுங்களா? சென்னை, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, அப்புறம் ஈரோடு, அப்புறம் திருநெல்வேலி கயத்தாறு வரைக்கும் பண்ணியிருக்கேன். திருநெல்வேலி கயத்தாறு பக்கத்தில் ஒரு பன்னீர்குளம் ஒரு கிராமத்தில், அது போக இப்போ தஞ்சாவூரில் பண்ணியிருக்கோம். சரிங்கய்யா. இப்போ மண்சார் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிராமங்களில் போய் பார்க்கும்போது இந்த மாடி வீடு அந்த மாதிரிலாம் கட்ட மாட்டாங்க. நம்ம மரபுசார் வீடு நீங்க கட்டிக்கிட்டு இருக்க இந்த மரபுசார் வீடுகள் வந்து மாடி வீடு அந்த மாதிரிலாம் கட்ட முடியுங்களா? நான் கட்டுறது எல்லாமே மாடி வீடுகள் தான். எல்லா வீடுகள்லையும் முதல் மாடி இருக்கு. இது வந்து இப்போ நம்ம ஃப்ரேம்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு காலம் போட்டு கட்டுறாங்க, அது இதுக்கு தேவையில்லை. அந்த காலத்துலயும் அது தேவையில்லை. அதாவது ஸ்ட்ரக்சரலி அந்த வடிவம் அதுக்கு தேவையா இருந்தால் அந்த காலம் பயன்படுத்தலாம். இப்போ செங்கலே வந்து லோட் பேரிங் அப்படிம்பாங்க. லோட் பேரிங் கெப்பாசிட்டி உள்ளது தான் செங்கல். அதே போல் மண் சுவரும் அதற்கான லோடு தாங்கக்கூடியது தான். மேலே நீங்கள் எவ்வளோ தூரம் எழுப்பிட்டு போனாலும் அது தாங்கக்கூடியது தான். ஆனால் அப்பார்ட்மெண்ட் போன்ற வடிவங்களில் நம்ம டிசைன் பண்ணுறோம்னா அதுக்கு காலம் தேவை. அதுலேயும் அப்பார்ட்மெண்ட்டும் இதில் கட்டலாம். அப்பார்ட்மெண்ட்டும் இதில் கட்டலாம். அடுக்குமாடி குடியிருப்புகள்னா எத்தனை அடுக்குமாடி வரைக்கும்? எத்தனை வேணாலும் பண்ணலாம். எத்தனை 10 அடுக்கு 20 அடுக்கு 15 அடுக்கு கூட கட்டலாம் இதில். சரிங்க. அதில் மிக வலிமையானது தான். ரெண்டாவது, அந்த காலத்தில் மாடி வீடுகள் அவசியம்
இருந்தது. நீங்கள் வந்து பரவலாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா என்னென்னா மண் வீடுகள் அப்படின்னா நம்ம மக்கள் மனதில் கூரை வீடு மட்டும்தான் கண்ணில் தெரியுது. அதனுடைய பார்வை நானும் அந்த சந்தேகம் இருந்ததுனால தான் கேட்டேன். நான் பார்த்ததுலாம் கூரை வீடு அந்த மாதிரி தான் இருந்தது, மண்சார் வீடு. நீங்க மாடி வீடே கட்டலான்றீங்களே, அதனால அன்னைக்கே மாடி வீடுகள் கட்டியிருக்காங்க. நம்ம கிராம சொல்லாடல்களில் மாட மாளிகை கோட கோபுரம் கட்டி வாழ்ந்தோம்னாடா அப்படின்னு பேசிக்குவாங்க. ஆமா, அப்போ அந்த மாட மாளிகைன்னா எதுன்னா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மெட்ராஸ் டெரஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் என்னங்க ஐயா, விளக்கம் கொடுங்க. இப்போ வந்து மெட்ராஸ் கான்செப்ட்ங்கிறது மாடி வீடு அந்த காலத்தில் கட்டியிருக்கிறது தான் மெட்ராஸ் டெரஸும்போம். அதில் எப்படி அப்படின்னா அரடிக்கு ஒரு கட்டை வச்சு மேலே வந்து செங்கலை வந்து டயகனலாக குறுக்கு வட்டத்தில் அதை அடுக்கி செங்கலை அந்த கல் வந்து 2 இன்ச்சு கல் சன்னமாக இருக்கும். அந்த கல்லை அடுக்கி சுண்ணாம்பு அடுக்கி அது சுண்ணாம்பு காரையில் பேக்கப் இணைச்சு மேலே வந்து சுண்ணாம்பு காரை பூச்சி மேலே தட்டோடுகள் சொல்லக்கூடிய போட்டு வச்சிருப்பாங்க. அதுதான் மாடி வீடு. அதாவது எல்லா கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னா கார வீடுன்னு ஒரு வீடு இருக்கும். பெருநிலக்கிழார்கள் வந்து அதை மாதிரி கட்டியிருப்பாங்க. சிறிய இவங்க வந்து இந்த சின்ன வடிவம் இருக்கும். ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் ஒன்னே தான். இவருக்கு வசதி இருந்ததுனால அந்த மாடி வீடு கட்டியிருப்பாரு. அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவங்க மேலே நாட்டோடு போட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கூரைன்னு வரும்போது இயற்கையான முறையிலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய கிணாங்கு அல்லது மஞ்சுப்புல்னு சொல்லுவாங்க. அது மிக மிக சிறந்தது மனித உடலுக்கு. ரெண்டாவது இந்த நாட்டு ஓடுங்கிற கையோடுங்கிற நம்மளுடைய கிராமங்களில் செய்யக்கூடிய ஓடுகள் மிக மிக சிறந்தது. அதாவது இப்போ நீங்க கட்டுறது வந்து அந்த ஓடு பண்ணி கட்ட முடியுங்களா? பண்ண முடியுங்க. நாங்க பண்றது இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நான் லாரி பக்கரை பத்தி அறிமுகம் கொடுத்தேன். அவரு வந்து ஃபில்லர் ஸ்லாப் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி. என்ன தொழில்நுட்பங்கய்யா, அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா? அது காங்கிரீட் வந்து ஃபர்ஸ்ட் அதனுடைய செலவினங்கள் நார்மல் காங்கிரீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 20-30% குறையும். சரிங்க. காங்கிரீட் போடுற செலவுல காங்கிரீட் அதுல வந்து எப்படின்னா கம்பியினுடைய பயன்பாடு கம்மி. ரெண்டாவது மேங்களூர் டைல்ஸ், இப்ப நம்ம சீமை ஓடுன்னு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, ஓடு வந்து அகலமா இருக்கும். சரிங்க. அந்த ஓடுகளை வந்து 2 ஓடுகள் காங்கிரீட்டுக்குள்ள வச்சு காங்கிரீட் போடுறது. அதுதான் ஃபில்லிங் மெட்டீரியல். ஃபில்லர் ஸ்லாப்ங்கிறது ஃபில்லிங் மெட்டீரியல். அந்த ஓடை வந்து 2 ஓடையும் தலைகளா திருப்பி வைக்கும்போது அதுக்குள்ள ஒரு காற்று கேவிட்டி ஒரு உருவாகும். காற்று மண்டலம் அங்க அடங்கிரும் காங்கிரீட் உட்காரும் போது. அந்த காற்று வந்து வெளியில் இருக்கிற வெப்பத்தையும் குளிர்ச்சியும் உள்ள கடத்தாது. அதனால நம்மளுக்கான டெம்பரேச்சர் வந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து இதமான சூழலா இருக்கும். உடம்புல இருக்கிற உள் அவயங்களுக்கு ஏற்ற வெப்பமும் குளிர்ச்சியும் மட்டும் கிடைக்கும். இப்போ இந்த வீட்டுக்கும் கான்கிரீட்ங்கிறது தேவைதானுங்களா? கான்கிரீட்ங்கிறது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து செஞ்சுக்கலாம். சரிங்க. கூரை வீடுங்களா, அதாவது மேல் வந்து ஓடுமும் போட்டுக்கலாம். இல்ல நாம முதல் மாடி வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி இந்த முதல் தளத்துக்கு வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பில்லர் ஸ்லாப் RCC தான் நாங்க போடுறோம். அது போக நம்ம மீண்டும் வந்து பழைய தொழில்நுட்பமே வேண்டும்னாலும் அந்த மெட்ராஸ் டெரஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்கய்யா. மெட்ராஸ் டெரஸும் பண்ணலாம். எது விரும்புறாங்களோ அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து நம்ம எது வேணாலும் செஞ்சு தராங்க. சரிங்கய்யா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்து நிறைய இடத்துல முளைச்ச காலத்தில் இந்த மாதிரி வீடு வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த வகையில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் வந்து இந்த வீடுகள் கட்டியிருக்கேன்னு சொன்னீங்க, எந்த ஊரில் அதிகமான வீடுகள் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ வந்து நம்ம ஒரு பகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்து கட்டல. இப்போ மண் வந்து களிமண், செம்மண் வகை இருக்கு. எந்த மண் உபயோகப்படுத்தி இந்த வீடு கட்டுறீங்க? அடிப்படையில் எந்த மண்ணிலையும் ஒரு களித்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுதான் இந்த வீடுகளுக்கு ஆதாரமானது. களிமண் தான். களி அப்படிங்கிற ஒரு அதனுடைய தன்மை, மண்ணில் இருக்கக்கூடிய தன்மை களி அப்படி. கிராமத்தில் அது பசையா இருக்குது, பசையாட்ட ஒட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதுதான் அடிப்படை ஆதாரம். நிறங்கிறது இன்னைக்கு வீடு கட்டுறதுன்னா மண்ணில் வீடு கட்டுறதுன்னா செம்மண்ணில் கட்டுறது அப்படின்னு இன்னைக்கு வழக்கத்தில் ஆகிப்போச்சு. அது நிறங்கிறது அவசியம் இல்லாதது. அது வந்து என்னுடைய பயணத்தில் நான் தமிழகம் முழுக்க ஒசூர்ல இருந்து நான் வந்து நாகர்கோவில் வரைக்கும் நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி இது போன்ற எல்லா பகுதியிலையும் டிராவல் பண்ணியிருக்கிறேன். ஒசூர் பகுதியிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா செம்மண் செவன் இருக்கும். பாண்டிச்சேரியில் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் அது. ஆனால் இதே வந்து இப்போ சென்னையிலேருந்து திருச்சி போகிற வழியில் பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னா எல்லாமே கருப்பாக இருக்கும். பழைய மண் வீடுகள் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும். களிமண் தான். ஆமா, அதனுடைய மண்ணுடைய தன்மை. ஆக நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு தகுதியான மண் அடிப்படையில் அந்த மண் வந்து களி தன்மை இருக்கணும். களி மட்டுமே இருந்தால் பத்தாது, அதில் மணல் தன்மையும் இருக்கணும், சரியான அளவில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அளவுக்கு ஏற்ப நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஏற்ப அதை மாற்றி பயன்படுத்தி. நீங்க அந்த அளவு மாத்துறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பதப்படுத்துறீங்க. அதாவது கட்டுமானத்துக்கு தகுதியான அளவுக்கு அதை மாற்றி பயன்படுத்துறது. சரிங்க. அப்புறம் இதுல வந்து மண்ணை மேலும் இறுகுத்தன்மை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மண் வீடுகள் எப்படி கட்டியிருப்பாங்கன்னா மண்ணை மிதிச்சு கட்டியிருப்பாங்க. மண்ணை மிதிச்சு தான் கட்டணும். நீங்க இப்போ கட்டுறது அந்த மாதிரி தான்? ஆமாங்க. சரிங்க ஐயா. மண்ணை மிதிச்சு தான் கட்டுறோம். மண்ணை மிதிச்சு புளிக்க வச்சு கட்டுவாங்க. வெறும் மண், வேற எதுவுமே அதுல போட்டிருக்க மாட்டாங்க கூடுமானம் வரைக்கும். அதாவது கொஞ்சம்
பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க சுண்ணாம்பு, கடுக்கா, வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இதெல்லாம் இந்த பொருட்கள் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது. அதனால இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் இதை பயன்படுத்த முடியும். நான் வந்து இந்த மாதிரி அது பைண்டர்ஸ்னு சொல்றது இங்கிலீஷ்ல, அது மண்ணை இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஊக்கிகள். அது சரிங்க. அது வந்து கரையானையும் தவிர்க்கும், பூச்சிகளையும் தவிர்க்கும், நிறைய விஷயங்களுக்கு அது பயன்படுது. அது இரண்டாவது மண்ணை மெதிக்கிறதுங்கிறது அன்னைக்கு மாடை விட்டு மெதிச்சாங்க. இன்னைக்கு அது நகர்ப்புறங்களில் சாத்தியம் இல்லை. நாங்கள் எங்களுடைய ஆட்கள்லேயே வச்சு மெதிச்சு நாங்கள் புளிக்க வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது நான் அதை புளிக்க வச்சிடணும். அதை புளிக்க வைக்கும்போது அதற்கான ஒட்டும் தன்மை மிக அதிகமாக ஆகும். ஒரு நாளில் கிடைக்கிறத விட குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் அல்லது ஒரு வாரம் கழிச்சு நம்ம எடுத்து அதை பயன்படுத்துறோம்னா அதனுடைய ஒட்டும் தன்மை, பசத்தன்மை மிக அதிகமாக இருக்கும். சார், இப்போ அந்த காலத்து வீடுகள் வந்து மண்சார் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கரையான் தான். இப்போ நீங்க கட்டிட்டு இருக்க இந்த வீட்டில் வந்து அந்த பிரச்சனை இருக்காதுங்களா? இதுல வந்து மனிதர்கள் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நாம கரையானுடைய மண்ணில் தான் நம்ம வீடு கட்டுறோம். ஓ, சரிங்க. பூமியிலேயே கரையான் தான், எல்லா மண்ணிலையும் கரையான் வாழும். பூமி நிலப்பரப்புல இருக்கக்கூடிய எல்லா கரையானுக்கு தான் பூமி. நாமளும் அதோட இணைஞ்சு தான் வாழணும். சரிங்க. ஆக இங்க வந்து நம்ம முன்னோர்களுடைய தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா கரையானை தவிர்த்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் கரையானுடைய பாதிப்பு பழைய வீடுகளில் பார்க்குறோம் அப்படின்னா அது நாம குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த வீட்டை நாம பார்க்குறோம். இப்போ சரிங்க. அவங்க காலத்தில் அதெல்லாம் அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருந்தா இந்த தொழில்நுட்பத்தையே நோக்கி அவங்க போயிருக்க மாட்டாங்க. சரிங்க. அதுபோல இப்போ கரையானை தவிர்க்கணும். கரையானை இன்னைக்கு நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நாங்கள் கட்டக்கூடிய இப்போ செங்கல், மண், கல், கருள், செவுறு வைக்கும்போது நம்ம கடுக்கா, வெள்ளம் இதெல்லாம் போட்டு இது பண்ணும்போது, அப்புறம் இன்னைக்கு இருக்கிற மணல் அடித்தளத்திலையும் அந்த இடங்கள்ல நம்ம பயன்படுத்தும் போது கரையான் அதை அந்த மணல்ல ஏற முடியாது. பழைய ஃபவுண்டேஷன்ஸ், பழைய வீடுகளுடைய அடித்தளத்தை பார்த்தீங்கன்னா மணல்லையே தான் பண்ணியிருப்பாங்க. நாம இன்னைக்கு சிமெண்ட் இதுலயே பண்றோம். நாங்க பண்றது மண்ணிலேயே தான் அடித்தளமும் போடுறோம். ஆக அதுல போடும்போது சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்துக்கிட்டு பண்ணும்போது ஒரு லேயர், அதாவது ஒரு அடி வரைக்கும் நம்ம மணல் இது பண்ணும்போது அந்த கரையானை தவிர்த்திடலாம். அப்புறம் என்னன்னா, கரையான் முதுகுல சுமந்துக்கிட்டு வரக்கூடிய மண் தன்மை நம்ம கட்டடத்தை சுத்தி இல்லாதபடிக்கு பார்த்துக்கிட்டாவே போதுமானது. ஆனா இருக்குது, சுத்தியும் இருக்கும். ஆனா அந்த ஃபவுண்டேஷன் ஃபில்லிங் பண்றது இதுல இல்ல, அந்த மாதிரியான மண் இதெல்லாம் பயன்படுத்தாத போது பண்ணுவோம். அந்த மாதிரி மண் இருக்குங்களா? இல்ல, எல்லாமே மண் கரையானுக்கு ஏத்தபடி தான் பூமியில இருக்குது. நாம வந்து தவிர்த்திடணும். அது எப்படிங்க தவிர்க்கிறீங்க நீங்க? நாங்க வந்து இப்போ வந்து நாங்க மண்ணை இறுக்கிடுறோங்க. இப்போ மண் காரை தயார் பண்ணும்போது சுண்ணாம்பு, கொஞ்சம் மணல் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அதால கடிக்க முடியாது. அது ஒரு வகையில் தவிர்த்திடலாம். அப்புறம் ரெண்டாவது, இப்போ மரங்கள் நாம் பயன்படுத்தும் போது முந்திரி ஓட்டுல எடுக்கக்கூடிய ஒரு எண்ணெயை எடுத்து பூசுறோம். அதுதான் அந்த காலத்துல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பத்மநாபபுரம் அரண்மனையில எல்லாம் அப்படித்தான் பயன்படுத்திக்கிறாங்க. அதெல்லாம் 400 ஆண்டுகள் ஆகுது. அந்த மரத்தையெல்லாம் எதுவும் அரைக்க முடியாததா இருக்கு. அதே சமயத்துல இன்னொன்னு என்னன்னா, தவிர்க்கிறது அடிப்படையில் அன்னைக்கு வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு மரத்தை வெட்டினா கூட அந்த மரத்தினுடைய அனுமதி பெற்று அமாவாசை அன்னைக்கு தான் அதை வெட்டி எடுத்துருக்காங்க. முக்கியமா மூங்கில்லாம் எடுத்துட்டோம்னா அதனுடைய வளர்ச்சி அமாவாசையில முழுமையா வளர்ச்சி இல்லாம இருக்கும். அந்த அன்னைக்கு நம்ம வளர்த்தும் போது கரையானுக்கு தேவையான உணவு இருக்காது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிரினங்களும் உணவு நோக்கி தான், உணவு தான் தேடுதலா இருக்கு. அந்த உணவு இல்லைங்கிற விஷயத்தை அந்த வீட்டுகளில் அதுங்களுக்கு உணர்த்திட்டா கரையான் நம்மளுக்கு தொல்லை இல்லாத இருக்கும். சரிங்க. இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகள்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ எத்தனை அடுக்கு வேணா கட்டலாம் நீங்க. அதுக்கு வந்து இந்த கான்கிரீட்டுங்கிறது அவசியம் தானுங்களே? ஆமாங்க. இது காலம் ஸ்ட்ரக்சர், நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போட்டுதான். அந்த காலத்துல செவர் வைக்கிறது நம்ம மண் செவர், நேரடி மண் செவர் வைக்கலாம், கம்ப்ரஸ்ட் எர்த் பிளாக்ஸ் வைக்கலாம், அப்புறம் காப்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் பிசைஞ்சு வைக்கக்கூடிய செவர் வைக்கலாம். ஆனா கான்கிரீட் அவசியம். இது பில்லர் போடுறது கான்கிரீட்ல தான் போட்டாகும். பில்லர் போட்டு தான் அது ஏத்தி ஆகணும். பில்லர் போட்டு தான் ஏத்தி ஆகணும். அதுல வந்து இரும்புக்கு அந்த இட்டாடுக்கு பதிலாக மூங்கில் கூட பயன்படுத்தலாம். ஓ, மூங்கில் பயன்படுத்தி அது பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம இரும்புக்கு பதிலாக மாற்று பொருள் வந்து எடுத்துக்கிட்டா மூங்கில் தான். ஆனா அதை வந்து ஜனங்கள் ஏத்துக்கூடிய அளவுல வரும்போது தான் அதனுடைய பயன்பாடு அதிகமாகும். நம்ம இன்னைக்கு ரிசர்ச் ரீதியாகவும் பழைய முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய அடிப்படையில் மூங்கில் மிக இரும்பு ஒத்து தான் அதுக்கு வலிமை இருக்குது. ஜனங்கள் ஏத்துக்கும் போது தான் எதுவுமே வெற்றி அடையும். இப்போ அந்த மூங்கில்ன்ற முறை வந்து நம்ம பண்ண முடியாது, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பண்ண முடியாது. தகுதிக்கு பண்ண முடியும். கேரளாவில் நாங்கள் பண்ண பல வீடுகள்லாம் வந்து மாடியே இப்போ நம்ம ஆர்சிசி ரூஃப் போடுற மாதிரி மூங்கிலையும் போட்டிருக்கிறோம், போட முடியும். சரிங்க. இன்னும் தமிழகத்தில் அந்த விழிப்புணர்வு வரும்போது அதை பண்ணலாம். சரிங்கய்யா. இப்போ நீங்க வந்து பல ஊர்களில் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து 4 விதமான வீடுகள் கட்டியிருக்கேங்க. என்னென்ன விதமான வீடுகள்? இப்போ மரபு வீடுகளில் வந்து நேரடி மண் சுவர் வச்சு கட்டினது ஒன்று, அது மண்ணை பசைஞ்சு வச்சு மண்ணை அப்படியே சுவர் வச்சு கட்டுறது கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம், அது ஒன்று. அப்புறம் அடுத்தது வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்து கம்ப்ரஸ்ட் எர்த் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணை வந்து இறுக்கிறது ஒரு
கருவி இருக்குது, ஹேண்ட்மேட் மிஷின்ஸ் இருக்கு. சரிங்க. அதுல மண்ணை வந்து நம்ம கொட்டி கல் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். சரிங்க. கல்லை வந்து இருக்கிறது அது ஒரு 10 to 20 tons ப்ரெஷர்ல வந்து கம்ப்ரஸ் பண்ணும் மண்ணை. சரிங்க. அது எப்படி அன்னைக்கு மண் சுவர் நம்ம வந்து காலில் மாடை விட்டு மிதிச்சு கட்டணுமோ அந்த இருக்கிற தன்மையை இந்த மெஷின்ல பண்ணிக்கிறோம் இன்னைக்கு, ஹேண்ட் மெஷின்ல. சரிங்க. அந்த ஹேண்ட் மெஷின்ல பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு 15 நாள் அதுக்கு இதுல வந்து சிமெண்ட் 5% யூஸ் பண்றோம். ஆனா சிமெண்ட் தேவையினாலும் பயன்படுத்தலாம். ஜனங்களுடைய பயம் தெரியாம இருக்கிறதுனால நம்ம இன்னும் அந்த சிமெண்ட் 5% தேவைப்படுது. ஆனா சிமெண்ட் தேவையில்லாம சுண்ணாம்புலையுமே பண்ணலாம். நான் சிமெண்டே இல்லாம கட்டலாம். ஆனா நம்ம மக்கள் எதிர்பார்க்கறனால சிமெண்ட் வச்சு தான் நீங்க கட்டுறீங்க. ஆமா, ஒரு 2% சிமெண்ட்டை பயன்படுத்திக்கிறோம். சரிங்க. ஆனா சிமெண்ட் எல்லாமே இது கட்டலாம். நான் அந்த ஒரு கற்கள் ஒரு 125 கற்கள் திருவண்ணாமலை ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதை நான் மண்ணை புளிக்கி வச்சு மெஷின்ல போட்டு இறுக்கி எடுத்து வச்சிருந்தேன். இதுல என்னன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் இயற்கை வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்குது. என்னங்க அது? திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து முதல் மாடி கட்டி முடிச்சு மேல் கூரை போட விடல. இயற்கை கடுமையான மழை, 40 வருஷம் கழிச்சு கடுமையான மழை அந்த பில்டிங் கட்டும்போது வந்தது. ஆக இதுல வந்து என்னன்னா அந்த ஜனங்கள் எல்லாமே கரைஞ்சிரும் தான் அந்த ஊர் மக்கள் இருந்தாங்க. ஆனா அந்த மழையிலையும் கடுமையான மழையிலையும் அது கரையிலைங்கிறது அவங்களுக்கு இயற்கை உணர்த்திருச்சு. அதுல எந்த அளவு கடுமையான மழை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து வீடுங்க கட்டினீங்க அந்த திருவண்ணாமலை? இல்ல, ஒண்ணுதான், ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணினேன். ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இத்தனையும் சந்திக்க முடிஞ்சது. அது இயற்கை நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான். மழை கடுமையான மழையிலையும் அது நின்னுது, நிக்கும், எதுவும் ஆகாது. அதை வந்து ஜனங்கள் கண்ணில் பார்க்க வச்சு அவங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருச்சு இயற்கை. சரிங்க. ரெண்டாவது அது எப்படி கடுமையான மழைன்னு சொன்னீங்கன்னா 3 ஏரிகள், ஒரு ஏரி நிரம்பி 2வது ஏரி நிரம்பும், 2வது ஏரி நிரம்பி 3வது ஏரி நிரம்பிச்சு. அந்த அளவு கடுமையான மழை. அதே போல இப்ப சமீபத்தில் சென்ற ஆண்டு வந்து 2018 கோயம்புத்தூர் போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் ஒரு வீடு. இது என்ன முறை அப்படின்னா இது செங்கலும் சேரும் வச்சு கட்டுறது. இது ஒரு நம்மளுடைய மரபு தொழில். இந்த செங்கல் அப்படிங்கிறது தற்காலத்தில் கண்டுபிடிச்சது கிடையாது. இன்னைக்கு நம்ம பூம்புகார்லயும் இருக்குது. பூம்புகார் கடல் ஆராய்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு அதுல இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வீடியோ படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இணையதளத்தில் வந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் இந்த சுனாமி வந்து போன பிற்பாடு நம்மளுக்கு மகாபலிபுரம் புலிக்குகை பக்கத்தில் பழைய முருகன் கோயில்கள்லாம் வெளிவந்திருந்தது. அதெல்லாம் செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க. அந்த செங்கலும் சுண்ணாம்புக்காரையும் அன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மண்காரையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு மண்ணும் சுண்ணாம்பும் சேர்த்தும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. செட்டிநாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா மண்ணும் சுண்ணாம்பு செங்கலும் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜனங்களுடைய பொருளாதாரத்துக்கும் அவங்களுடைய வாழ்வியலுக்கும் அவங்களுடைய சமூக சூழல் பாதிக்காத அளவுக்கு இந்த தொழில்நுட்பத்தை எளிமையாகவும் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ப நம்ம இது கொண்டு போக முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1983க்கு அப்புறம் கடுமையான மழை, இங்கேயும் அதே இயற்கை நம்மளுக்கு நல்லது பண்ணி கொடுத்துச்சு. இதுவும் கரையாம நின்று ஜனங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இது கொடுத்துச்சு. சரிங்க. அதை வந்து மண், செங்கல், சுண்ணாம்பு இதுதான் அடிப்படை இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. இப்போ நீங்க வந்து சுனாமி அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சுனாமி மாதிரி பேரிடர்லாம் வந்தப்போ பல கட்டிடங்கள்லாம் வந்து அந்த சுனாமில அடித்து செல்லப்பட்டது. இப்போ நீங்க கட்டுற கட்டிடங்கள்லாம் வந்து அந்த மாதிரி பேரிடர்ல வந்து எப்படி எல்லாம் தாக்கு பிடிக்கும்? அந்த பேரிடர் பகுதி இந்த மாதிரி சுனாமியான பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செவுர் வந்து அந்த காலத்தில் 1.5 அடி செவுர் வச்சாங்க. சரிங்க. மண்ணில் அந்த மாதிரி 1.5 அடி செவுர் வைக்கும்போது அதெல்லாம் பலத்தை தாங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த மாதிரி செங்கல் இன்னைக்கு இருக்கிற வாழ்வியலுக்கு எப்போ இங்கே நாம் செவுர் வைக்கிறது 9 இன்ச்சு செவுர் தான் வைக்கிறோம். சரிங்க. அதனால அது பாதிப்புக்கு உள்ளாகும். அந்த மாதிரியான பெரிய பேரிடர் காலங்கள்லாம் அது சுனாமியான பேரிடர் காலங்கள்லாம் இது 9 இன்ச்சு செவுரில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பகுதியில் நம்ம 1.5 இன்ச்சு செவுர் வச்சு 1.5 அடி 2 அடி செவுர் வச்சோம்னா அது ஒன்றும் அவ்வளோ தாங்க முடியும். உயிரிழப்புகளை தவிர்க்கலாம். இப்போ நீங்க முதல் ப்ராஜெக்ட் 2வது ப்ராஜெக்ட்லாம் பண்ணி ஒரு சில ஆண்டுகள் கடந்திருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ அந்த வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு, என்ன சொல்றாங்க அவங்கன்ற மாதிரி? இப்போவும் வந்து நான் கட்ட விரும்புறவங்களுக்கு நான் கட்டின வீடுகளை பார்க்கணும்னு கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி வச்சுறேன், நானே கொண்டு போய் காமிக்கிறேன். இவங்க முதல்ல போய் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அவங்க ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. இருக்கிற டெம்பரேச்சருக்கும் இதுக்கும் நம்மளுக்கு ஒரு 3-4 டிகிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கிடைக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கான்கிரீட் கட்டடங்கள்ல பழைய இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கான்கிரீட் கட்டடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளிர் காலத்துலயும் உள்ள ரொம்ப குளிரா இருக்கும், வெயில் காலத்துல உள்ள தூங்கவே முடியாத மாதிரிலாம் இருக்கும். அது இப்போ நீங்க கட்டிட்டு இருக்க அந்த மரபுசார் வீடுகள்லாம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதுங்களா? அதுல வரதில்லை. மண் வந்து அந்த தன்மையை கொடுக்காது. அதே சமயத்தில் நம்ம வடிவமும் கரெக்டான வடிவம், கிராஸ் வென்டிலேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டான வடிவம் அமைச்சோம்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. இதை தான் மக்கள் ரொம்ப அதிகமாக விரும்புறாங்க. இன்னைக்கு என்ன அடிப்படை தேவை என்னன்னா ஆரோக்கியமான உடம்பு தான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு பொருளாதாரங்கிறது பெரிய பிரச்சனையா தெரியல, ஆனா இன்னைக்கு ஆரோக்கியங்கிறது தான் மிக பிரச்சனையா தெரியுது. அதுக்கு அடிப்படை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி போனதில்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 12 இருந்து ஒரு 15 மணி நேரம்லாம் சர்வசாதாரணமா ஏதோ ஒரு பில்டிங்குள்ள தான் இருக்கிறோம். அது இந்த சூடை தான் கிளப்பி விடுது. இப்ப நான் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல நானும் கண்ணாடி
கண்ணாடி போட்டுட்டு இருந்தவன் தான் கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு நான் இயற்கையான பசிச்சா சாப்பிட்றது, தாக எடுத்தா தண்ணி குடிக்கிறதுங்கிற அடிப்படையில் நாம் போகும்போது அதெல்லாம் மாறுது. அதே சமயத்தில் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறோமோ அதுவும் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரும்போது உடலில் உண்மையான மாற்றங்கள் கட்டாயம் கிடைக்கும். சரிங்க, அதுதான் இப்போ மக்கள் அதிகமாக தேடுறாங்க. இப்போ இந்த ஹவுசிங் லோன் அப்படின்றதுலாம் இருக்கு இல்லைங்களா, நீங்க கட்டிட்டு இருக்க இந்த மரபுசார் வீடுகளுக்கெல்லாம் அந்த லோன் மாதிரி எல்லாம் கிடைக்குது தராங்க ஐயா. நான் வந்து திருவண்ணாமலையில் வந்து கட்டியிருக்கிறது ஸ்டேட் பேங்க் மேனேஜர் வீடு தான். சரிங்க, லோன் வாங்கி தான் அவர் லோன் வாங்கி தான் கட்டுறாங்க. சரி, இப்போ வீடுகளுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வீடுகளுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து தராங்களா? சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 2016 வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதுக்கான தொழில்நுட்பத்தை நோக்கி போக சொல்லி வந்து ஜியோலாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணிருச்சு. எனக்கு உடனடியாக அந்த தகவல் எனக்கு தெரியல, இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இதை ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த சிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை வந்து ஜனங்களுக்கு ஒன்று எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, சிமெண்ட் உற்பத்தி பண்ணுறோம், நம்ம செயற்கையாக உற்பத்தி பண்ணுற பொருள் அப்படின்னாவே அதனுடைய ஆயுள் காலம் குறையும். இயற்கையான பொருள் எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் ஆயுள் காலம் கூடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பழைய தாத்தா வீடு, உங்களுடைய முன்னோர்கள் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த செவரெல்லாம் உங்களால் இன்னைக்கும் இடிக்கிறது நம்ம ஜேசிபி கொண்டு தான் இடிக்க முடியுது. சாதாரண ஒரு கடப்பாரை வச்சு கூட இடிக்க முடியல. ஏன் அப்படின்னா மண் தன்னைத்தானே நாள்பட இறுக்கிக்கிட்டே போகும், மண்ணும் சுண்ணாம்பும். ஆக அதனுடைய வலிமை அதிகம் தான் ஆகும். இப்போ உடனடியாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. ஆனால் வந்து மத்திய அரசாங்கம் இதெல்லாம் அப்ரூவல் பண்ணிருச்சு. எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ஜீவோ அனுப்பிச்சு நீங்கள் இந்த மாதிரியான கட்டடங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் கேட்டிருக்காங்க. நான் அந்த ஜீவோவை பார்த்தேங்க. ஸோ இனி வருங்காலங்கள் ஒருவேளை இன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருந்தா இனிமேல் அதுவும் வந்துரும் நீங்க நம்புறீங்க? ஆமா. சரிங்க ஐயா, இப்போ கான்கிரீட் வீடுகளுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற, கான்கிரீட் வீடுகள்ல இருந்து இந்த வீடுகளுக்கு இருக்கிற வேறுபாடு என்னன்னு சொன்னீங்க, அதுல விட இதுல இருக்கிற நன்மைகள் என்னன்னு சொன்னீங்க. இந்த வீடுகள்ல ஏதாவது குறைபாடுகள்னு ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, 1-2, அது என்னன்னு சொல்லுங்களேன். இதுல குறை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு நிறையும் சொல்லிடுறேங்க. நாங்க போடுற தரை வந்து மண் தரை தான் போடுறோம். மண்ணிலேயே டைல்ஸ் எல்லாம் வருது. இப்ப அந்த மாதிரி டைல்ஸ் கொண்டு மண் டைல்ஸே வருது. ஆமா, கிளே டைல்ஸ் அப்படின்னு சொல்றது, டெரகோட்டா டைல்ஸ் இந்த மாதிரி வருது. பழைய செட்டிநாடு தொழில்நுட்பத்தில் ஆத்தங்குடி டைல்ஸ்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. அது சற்று செலவு கொஞ்சம், அது கொஞ்சம் காஸ்ட்லி, இது கொஞ்சம் காஸ்ட் கம்மி. இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு இதமான வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இது விதமான குளிர்காலம், இதமான காலுக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும். குளிர்ச்சி டக்குன்னு இதாகாது. குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து கடந்த 20 ஆண்டுகள் ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது தான் இதுல. ஏன்னா மண்ணா தான் இருக்கும். அங்க நம்ம சிமெண்ட்ல பார்த்து பழக்கப்பட்ட பளபளப்பெல்லாம் இதுல இருக்காது. சரிங்க, மண்ணா தான் இருக்கும். மண்ணில் நம்ம அதிகமாக வேலை பார்த்து அந்த ஃபினிஷிங் நாங்களும் ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இன்னைக்கு பழைய கார வீடுகளில் இருக்கிற சுண்ணாம்புலேயே முட்டையினுடைய வெள்ளைக்கரு, கத்தாழை இதெல்லாம் பயன்படுத்தி தேய்ச்சி முழுன்னு வழுக்கிற மாதிரியான சுவரெல்லாம் பண்ணியிருக்காங்க முன்னோர்கள். செட்டிநாடு பகுதியிலிருந்து எல்லா கிராமங்கள்லையும் பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பண்ண முடியும். ஆனால் அதனுடைய செலவு அதிகமாகிறதுனால இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ப இது செய்யும் போது இந்த மண்ணில் மட்டும் பூசினாவே போதும். நம்மளுக்கு அடிப்படை என்னன்னா சுவர் சுவாசிக்கணும், மண் சுவர் சுவாசிக்கணும். சுவாசிக்கும் போது தான் அதனுடைய பலமும் அதிகமாகும். நம்மளுடைய டெம்பரேச்சர், வீட்டுக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சரும் மாறுபட்டு, அதாவது குளிர்காலங்களில் மிதமான வெப்பமும் வெயில் காலங்களில் குளுமையாகவும் இருக்கக்கூடிய அந்த சுவாசம் நடக்கும்போது தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தன்மையை மட்டும் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா போதும். இந்த சிமெண்ட் பளபளப்புகளை கடந்த 20-30 வருஷமா அந்த சிமெண்ட் பளபளப்பாக பார்த்துட்டதுனால இவங்க எல்லாமே அந்த ஃபினிஷிங் கேட்கும்போது அங்கே ஒரு முரண்பாடு வருது. குறைன்னு எடுத்துக்கிட்டா வேற ஒன்றும் தெரியல, நிறைகள் தான் அதிகம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு முதல்ல ஆரோக்கியத்தை நோக்கி தான் நம்ம போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சரிங்க, அருமையாக உங்களுடைய மரபுசார் கட்டிடம் அதை பற்றின பல விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய பணிகள் வந்து மேலும் சிறக்க நமது தருமபுரி பண்பலை சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிங்க. அன்பு நேயர்கள், இதுவரை இணைந்திருந்தது உழைக்கும் கரங்கள் நிகழ்ச்சியோடு. இன்றைய உழைக்கும் கரங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் ராசிபுரம் பகுதியில் உள்ள மரபுசார் கட்டுமான மையம் காஸ்கோவின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் RK இளஞ்சரன் அவர்கள். மீண்டும் உழைக்கும் கரங்கள் நிகழ்ச்சி நாளை நண்பகல் 12:10 கேட்கலாம் அன்பு நேயர்களே.